அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனவரி 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பொருளை தலையை சுற்றி நெருப்பில் போட்டு கொளுத்தினால் தரித்திரம் மற்றும் கண்திருஷ்டி விலகி பணம், ஆரோக்கியம், நிம்மதி, அதிர்ஷ்டம் பெருகும். போகி பண்டிகை அன்று நெருப்பை மூட்ட வேண்டிய நேரம் மற்றும் நாம் எரிக்க வேண்டிய பொருட்கள் என்னன்றதையும் இந்த பதிவுல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், போகி பண்டிகையை முன்னிட்டு நெருப்பை மூட்ட வேண்டிய துல்லியமான நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 14ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 29ஆம் தேதி விடியற்காலை 3 மணி முதல் 4:30 மணிக்குள்ளாக நெருப்பை நாம் மூட்டணும். காற்றில் நச்சுத்தன்மையை கலக்கக்கூடிய பொருட்களை நாம் கொளுத்தக்கூடாதுங்க. தரித்திரம் மற்றும் கண்திருஷ்டியை நீக்கக்கூடிய அந்த பொருள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எரிக்க வேண்டிய இதர பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். முதல் விஷயம், பழைய பாய் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கட்டாயமாக எரிக்கணும். நீண்ட நாட்கள் நம்ம பயன்படுத்தின பாயில் பார்த்தோம்னா நம்மிடம் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பதிந்திருக்கும். அதனால நீண்ட நாட்கள் பயன்படுத்தின பழைய பாயை நம்ம கட்டாயமாக போகி நெருப்பில் எரிக்கணும். இந்த பாயை நெருப்பில் போடுவதற்கு பதிலாக யாருக்காவது ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்கலாமேன்னு சில பேர் நினைக்கலாம். நாம் பயன்படுத்தின சில பொருட்களை தானம் கொடுக்க கூடாதுன்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதை தாங்க இப்ப நம்ம பார்க்கிறோம். தானம் செய்வது தவறு கிடையாதுங்க. நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு தெளிவான ஒரு பதிவை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் நாம் பயன்படுத்தின சில பொருட்களை தானம் செய்யக்கூடாதுங்க. அதில் முக்கியமான பொருள் இந்த பாய் மட்டும்னு கிடையாதுங்க. பெட்ஷீட், தலகாணின்னு நம்ம படுக்கைக்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அடுத்தவருக்கு தானம் செய்யக்கூடாதுங்க. புதியதாக பாய், தலகாணி, போர்வை போன்ற பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நீண்ட நாட்கள் நாம் பயன்படுத்தின இந்த பொருட்களை தாங்க கொடுக்க கூடாது. நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ அப்படிப்பட்ட பொருட்களை இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம எரிக்கணும். இரண்டாவதாக, நாம் பயன்படுத்தின ஷூஸ் மற்றும் செருப்புகளை தானம் செய்யக்கூடாதுங்க. தானம்னு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க கூட மாத்தி மாத்தி போடக்கூடாதுங்க. இப்போ அண்ணனுடைய செருப்பை தம்பி போடக்கூடாது. உடன் பிறந்தவர்கள் அல்லது பெற்றோர்கள்னு யாருடைய காலணிகளையும் யாருமே மாற்றி போடக்கூடாதுங்க. சோ போகி பண்டிகை அன்னைக்கு பழைய நிலையில் இருக்கக்கூடிய அல்லது கிழிந்து போன செருப்பு அல்லது ஷூஸை நம்ம எரிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுல காற்று மாசு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ போகி அன்னைக்கு பழைய செருப்பு மற்றும் ஷூஸ் இருந்ததுன்னா அதை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. போகி அன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை எரிக்கணும்னு மட்டும் கிடையாதுங்க, அதை நம்ம ப்ராப்பரா குப்பையிலையும் தூக்கி போடலாம். மூன்றாவதாக, நீங்க நீண்ட நாட்கள் பயன்படுத்தி சேதமடைந்த துணிகளை நீங்க கொளுத்தலாம். இந்த துணிகளை எரிக்கும் பொழுதும் சற்று காற்று மாசு அதிகரிக்கும். அதனால என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு துணியை மட்டும் நீங்க நெருப்புல போடுங்க. மற்ற துணிகளை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. பல நாட்கள் பயன்படுத்தி சேதமடைந்த உடைகளை அடுத்தவருக்கு தானம் கொடுக்க கூடாதுங்க. ஆனால் சாஸ்திரத்துக்கு உங்களுடைய பழைய துணி ஒன்றை போட்டு நீங்க எரிச்சிடுங்க. அடுத்ததாக, மிகவும் தேய்ந்து போன துடைப்பங்களை நீங்க கொளுத்துங்க. துடைப்பம்னாலே அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள். சோ ரொம்பவுமே தேய்ந்து போன துடைப்பங்களை வீட்டுல வச்சுக்க கூடாதுங்க. அது தரித்திரத்தை ஏற்படுத்தும். அதை நீங்க குப்பையில போடுவதை காட்டிலும் இது போன்ற போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம எரிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக, மிகவும் சேதமடைந்த அரிசி புடைக்கும் முறத்தை நீங்க எரிக்கலாம். இந்த பொருட்கள் எதுவும் காற்றுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தாது. மேலும் இந்த பொருட்களை நெருப்பில் போட்டு எரிப்பது ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ற ஒரு முறை. துடைப்பம், முறம் போன்ற பொருட்கள் எல்லாமே சூட்சமமானது. சோ இப்ப நம்ம பார்த்த பொருட்களை தாண்டி நம்முடைய தரித்திரங்கள் மற்றும் திருஷ்டிகளை நீக்கக்கூடிய அந்த பொருளை எப்படி எரிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன தாந்திரீக முறை. ஜனவரி 13ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேப்பர்ல அல்லது சிவப்பு நிற துணியில கைப்பிடி அளவு கல்லுப்பு, 11 மிளகு மற்றும் 2 மிளகாயை நீங்க வைக்கணும். காய்ந்த மிளகாய் தாங்க நம்ம பயன்படுத்தணும். 2 மிளகாய் நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். குண்டு மிளகாய் அல்லது நீட்டு மிளகாய்னு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சிவப்பு நிற துணி, ரெட் கலர் கிளாத் அல்லது திக்கான பேப்பர்ல இந்த பொருட்களை நீங்க நல்லா மடிச்சுக்கோங்க. துணி நீங்க பயன்படுத்துறவங்க கல்லுப்பு, மிளகு மற்றும் இந்த 2 மிளகாயை நல்லா இறுக்கமா மூட்டை போல கட்டிக்கோங்க. அந்த பொருட்கள் வெளியே வராத மாதிரி நல்லா நீங்க கட்டிக்கணும். ஏன்னா மிளகாயை நம்ம பயன்படுத்த
பயன்படுத்துறதுனால அந்த பொருட்கள் வெளியே வந்தால் நமக்கு எரிச்சல்கள் ஏற்படும். அதே போல பேப்பர் பயன்படுத்துறவங்க நல்ல திக்கான பேப்பர் அல்லது 2-3 பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா கல்லுப்பு போட்டு நம்ம மடிக்கும் பொழுது அந்த பேப்பர் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ நீங்க 2-3 பேப்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம். நல்ல திக்கான பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல இந்த 11 மிளகு, 2 மிளகாய் மற்றும் கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு நல்லா நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க. நூல் வச்சு கூட நீங்க கட்டிக்கலாம் அல்லது ரப்பர் பேண்ட் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த தாந்திரிக மூட்டையை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள நீங்க வச்சு தூங்கிடுங்க. வீட்டில் 5 வயதிற்கு மேற்பட்டவங்கள்ல இருந்து எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல பெரியவங்க இந்த தாந்திரிக மூட்டையை செஞ்சு அவங்களுடைய தலைகாணிக்கு அடியில நீங்க வச்சிருங்க. மிளகாய் இருப்பதனால கொஞ்சம் சேஃப்டியா நீங்க வைங்க. காலையில் எழுந்து போகி நெருப்பை கொளுத்தியவுடன் இந்த தாந்திரிக மூட்டையை நீங்க எடுத்து உங்க தலைக்கு மேல 3 முறை சுற்றி நெருப்புல நீங்க போட்டுருங்க. சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அந்த மூட்டையை நீங்க எடுத்து நீங்களே அவங்க தலைக்கு மேல 3 முறை சுற்றி நெருப்புல தூக்கி போட்டுருங்க. தலைக்கு மேல இந்த தாந்திரிக மூட்டையை நீங்க வலது பக்கமாகவும் சுற்றலாம் அல்லது இடது பக்கம் வேணாலும் நீங்க சுற்றலாம். மொத்தத்தில் 3 முறை சுற்றி அந்த நெருப்புல நீங்க போடணும். அந்த மூட்டை அல்லது பேப்பரை நீங்க பிரிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா அப்படியே நீங்க நெருப்புல போட்டுருங்க. அதற்கு பிறகு அன்றைய தினம் எல்லாருமே நீங்க தலைக்கு குளிக்கணும். வயதானவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவங்களாக இருந்தா நார்மலா நீங்க குளித்தாலே போதும். ஆனால் குளிக்கும் போது தலையில் 3 முறை நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. இது சாதாரணமான தாந்திரிகம் கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான தடைகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்துவது இந்த கண் திருஷ்டி தாங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாம போகும். தொடர்ந்து ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க. எல்லாத்துலயுமே நார்மலா இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு கால் பாதங்களில் சொல்ல முடியாத அளவிற்கு எரிச்சல்கள் இருக்கும் அல்லது கால் பகுதியில் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும். நார்மலா நடந்து போயிட்டு இருப்பாங்க, சடனா ஸ்லிப் ஆகும். இது போல தொடர்ச்சியாக கால்களில் காயம் ஏற்பட்டாலும் அது கண் திருஷ்டியாக இருக்கும். சோ உடல் மற்றும் மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இந்த கண் திருஷ்டி தோஷம் உருவாக்கும். அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை நீக்கக்கூடிய அற்புதமான தாந்திரிகத்தை தாங்க இப்ப நம்ம பார்த்தோம். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு குளிச்சிட்டு வரும்பொழுதே நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. சோ போகி பண்டிகை அன்னைக்கு இந்த அற்புதமான தாந்திரிகத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகள் தடங்கல்கள் விலகி தைப்பொங்கல் முதல் மிகவும் வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவது உறுதி. அனைவருக்கும் அட்வான்ஸ் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.